பழைய காலத்தில் உலகம் முழுவதும் மக்கள் தீமை செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பொய் சொன்னார்கள், சண்டை போட்டார்கள், கடவுளை மறந்துவிட்டார்கள். இதை பார்த்து கடவுள் மிகவும் துயரமடைந்தார். ஆனால் ஒரு நல்ல மனிதர் இருந்தார். அவர் பெயர் நோவா. கடவுள் நோவாவிடம் பேசினார். நோவா, மக்கள் தீமை செய்து விட்டார்கள். நான் உலகை ஒரு பெரிய வெள்ளத்தால் சுத்தம் செய்யப் போகிறேன். ஆனால் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் நான் இரட்சிப்பு தருவேன். நீ ஒரு பெரிய பேழை கட்டு. நோவா கடவுளின் வார்த்தையை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டார். நோவா பல ஆண்டுகள் உழைத்து மரத்தால் ஒரு பெரிய பேழையை கட்டினார். மக்கள் அனைவரும் அவரை கேலி செய்தார்கள். ஆனால் நோவா கடவுளை நம்பி வேலை செய்து கொண்டிருந்தார். அவரின் 3 மகன்கள் சேம், காம், யாபேத் அவருக்கு உதவினர். கடவுள் நோவாவிடம் சொன்னார், ஒவ்வொரு வகை விலங்கிலும் ஆண், பெண் இரண்டையும் பேழைக்குள் அழைத்துக் கொள்ளு. அப்பொழுது யானைகள், சிங்கங்கள், பறவைகள், ஆடுகள், நாய்கள், பூனைகள் எல்லா விலங்குகளும் அமைதியாக பேழைக்குள் சென்றன. நோவா மற்றும் அவரது குடும்பமும் உள்ளே சென்றனர். கடவுள்தான் அந்த பேழை கதவை மூடினார். வானம் கருமையாக மாறியது. மின்னல் மின்னியது. மழை பெய்யத் தொடங்கியது. 1 நாள், 2 நாள் அல்ல, 40 நாட்கள் மற்றும் 40 இரவுகள். நீர் உயர்ந்து உயர்ந்து மலைகளையும் மூழ்கடித்தது. ஆனால் பேழைக்குள்ளிருந்த நோவாவும் விலங்குகளும் பாதுகாப்பாக இருந்தார்கள். முழு பூமியும் நீரால் மூழ்கியது. எல்லாம் அமைதியாக இருந்தது. நீரின் நடுவே மிதந்தது நோவாவின் பேழை. கடவுள் அவர்களை காத்துக் கொண்டிருந்தார். மழை நின்றபின் நோவா ஒரு புறாவை வெளியே அனுப்பினார். அது திரும்பி வந்தது. நிலம் இன்னும் உலரவில்லை. அவர் மீண்டும் அனுப்பிய போது அது ஒரு ஒலிவ் இலை கொண்டு வந்தது. நோவா மகிழ்ச்சியடைந்தார். நிலம் மீண்டும் உயிர் பெறத் தொடங்கியது. நோவா, நீயும் உன் குடும்பமும் விலங்குகளும் பேழையிலிருந்து வெளியே வா. அவர்கள் புதிய நிலத்தில் கால் வைத்தனர். பூமி பசுமையாக இருந்தது. காற்று சுத்தமாக இருந்தது. எல்லா விலங்குகளும் சந்தோஷமாக இருந்தன. நோவா ஒரு பலிபீடம் கட்டி கடவுளுக்கு நன்றி சொன்னான பொழுது கடவுள் சொன்னார், இனி ஒருபோதும் நான் பூமியை வெள்ளத்தால் அழைக்க மாட்டேன் என்றார்.